ஜெபம் செய்வோம். பிதாவே, இந்த அருமையான அந்த மத்தியான வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறாச்சா. இந்த நாளில் கூட சப்பா நீர் சிலுவையிலே மைக் அப்பா ஆன் பண்ணுமா? தொங்கின போது நீர் பேசின அப்பா வார்த்தைகளை கூட நாங்கள் நினைவு கூற இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறாச்சா. இந்த நாளிலே மாத்திரமல்ல நம்முடைய சிலுவை நன்மை நாங்கள் வாழ்நாள் முழுவதும் அப்பா ருசி பார்க்க எங்களுக்கு கிருபை தாருங்க. பேசுகிறது நாங்கள் அல்ல ஆண்டவரே, நீங்கள் பேசுங்க. முடிய சத்தத்தை நாங்கள் கேட்க கிருபை செய்கிறாச்சா. ஆவியானவர் தாமே வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது கூட நாம் இரண்டாவது வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். ரட்சிப்பின் வார்த்தையாக இருக்கிறது. இயேசு சிலுவையில் கல்லர்கள் நடுவில் அறையப்படுவது ஏதோ தற்செயலாய் நடந்த காரியம் அல்ல. ஏசாயா 53:12 வாசிப்போம். ஏசாவில் சொல்லப்பட்டது போல் அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்படுவார் என்று தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக கல்லர்கள் நடுவில் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். லூக்கா 23:43 வாசிப்போம். அந்த கல்லர்களை பார்த்து ஒருவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதேசிலுப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதே கல்லர்கள் தான் மத்தேயு 27:47 சொல்றாரு. வாசிப்போம். இருபத்தி 44. இங்கே பார்க்கலாம். மத்தேயுவில் பார்க்கும்போது அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட 2 பேருமே 2 சைடில் இருக்கிற கல்லர்களுமே அவர்கள் நிந்திச்சாங்க. நீ தான் கிறிஸ்துவாச்சே, நீங்கள் கிறிஸ்துவா உண்மையான தெய்வமாக இருந்தால் நீங்கள் வாழ்ந்த நாட்களில் அநேக அற்புதம் அடையாளங்கள் செஞ்சீங்க, மரித்து போனவர்களை கூட நீங்கள் உயிரோடு எழுப்புனீங்க. இப்போ நீங்கள் சிலுவையில் தொங்கியிருக்கிறீங்க, நீங்கள் அற்புதம் இப்போ செய்யக்கூடாதா என்று அவர்கள் 2 பேருமே நிந்திச்சாங்க. ஆனால் லூக்கா 23:34 வாசிக்கும்போது ரெண்டு பேருமே தூஷித்தாங்க, நிந்திச்சாங்க. அவர்கள் மற்றவர்கள் சிலுவையை சுற்றி இருந்தவர்கள் சொன்னது போலவே இவர்களும் அவரை நிந்திச்சாங்க. முதலாவதாக தேவன் பேசிய வார்த்தையை அந்த இன்னொரு கல்லன் உணர்கிறான். முதலாவதாக இயேசு பேசிய வார்த்தையை அவன் கவனிக்கிறான். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று அவர் சொன்னதை அவன் கவனித்திருக்கிறான். இயேசு தன்னை சிலுவையில் அறந்தவர்களையும் காரி துப்பினவர்களையும் தன் வஸ்திரத்தின் பேரில் சீட்டு போட்டவர்களையும் கேவலமான வார்த்தைகளால் நிந்திச்சவர்களையும் தன்னை சுற்றியிருந்த எல்லாரையும் இயேசு மன்னித்தார். இதனால்தான் தன்னை இயேசு மன்னிப்பார் என்று விசுவாசித்தான். எவ்வளவு கொடுமை செய்து சிலுவையில் அறைந்த அவர்களையும் இயேசு மன்னிக்கும் போது என்னை மன்னிக்க மாட்டாரா என்று அவன் உணர்ந்திருக்கிறான். அவன் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இயேசுவின் பிரசங்கத்தை கேட்டிருப்பான் என்று நான் உணர்கிறேன். ஆனால் அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுதுதான் அது ஞாபகத்து வந்திருக்கிறது. இவர் தேவ ராஜ்யத்தை பற்றி பேசினார். தேவனுடைய ராஜ்யத்தில் தான் திரும்ப வருவதாக பேசியிருக்கிறார். எனவே இந்த நேரத்தில் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தால், இயேசு அற்புதம் செய்யும் போது இல்லை, சுகமாக்கும் போது அவன் விசுவாசத்தை வைக்கவில்லை, அவர் பிரசங்கிக்கும் போது அவருடைய விசுவாசத்தை வைக்கவில்லை, தன்னை தேவனென்று குமாரனென்று தன்னை காண்பிக்கும் போது இயேசுவை விசுவாசிக்காத கல்லன் அடிக்கப்பட்டவராய், கேவலப்பட்டவராய், துக்கப்பட்டவராய், சிலுவையில் சுற்றி இருந்தவர்களால் தூஷிக்கப்பட்டவராய், தன்னை போலவே சிலுவையில் அறைந்த இயேசுவை நம்புகிறான். நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் நம்புகிறோம்? சற்று யோசித்து பாருங்கள் தேவ ஜனமே. அற்புதம் செய்தால் நம்புவோம், நம்மோடு கூட பேசினால் நம்புவோம், நாம் விசுவாசம் வைப்போம். ஆனால் இந்த கல்லன் சிலுவையில் தொங்கின இயேசுவை நம்புகிறான். ஏசப்பா நினச்சிருந்தா தன்னை கைது செய்யாமல் தப்பிச்சிருக்க முடியும், தன்னை கைது செய்து வரவங்க கூட அவரை தண்டிச்சிருக்க முடியும். ஏசாயா 53:7 வாசிப்போம்.
ஆமென். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற அந்த கல்லனுக்கு அவரை நம்பணுன்ற ஒரு எண்ணம் வருது. இந்த நிகழ்வையெல்லாம் பார்த்த இயேசு, ஆண்டவரே என்று நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லலை. தாழ்மையோடு அடியேனை நினைத்தருளும் என்று சொல்கிறான். ஆண்டவரே என்றால் என்னை ஆள்பவரே, ராஜாவே என்று பொருள். எவ்வளவு ஒரு தாழ்மை வந்திருக்கிறது பாருங்க அந்த திருடனுடைய உள்ளத்தில். இந்த சந்தர்ப்பத்தை விடக்கூடாது என்று தான் அந்த நொடிப்பொழுதை மனம் திரும்பி இயேசுவை ஆண்டவரே என்று நம்முடைய ராஜ்யத்தில் ஒருவேளை வந்தால் என்று இல்லை, வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இவருக்கென்று ஒரு ராஜ்யம் இருக்கிறதை உணர்ந்தவனாக இயேசுவிடம் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான் அந்த கல்லன். விண்ணப்பத்தை இயேசு கேட்டார். அவனை நோக்கி, இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பரதேசி என்றால் ஆபிரகாமின் மடி என்று அர்த்தம். நாளைக்கு அல்ல, நாளை மறுநாள் அல்ல, இன்றைக்கே. யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? ஆண்டவரோடு கூட 3.5 வருடம் ஊழியம் செய்த அவருடைய சீஷர்களுக்கு கிடைக்காத பாக்கியம். எத்தனையோ பரிசுத்தவான்கள் அந்த நாட்களில் இருந்திருப்பாங்க. அவரோடு கூட அவரை பெற்ற மாம்ச தாய் தகப்பன் கூட கிடைக்காத இந்த பாக்கியம் அந்த கல்லனுக்கு கிடைத்தது. இயேசுவோடு கூட அவன் ஊழியம் செய்யலை, மன்னிப்பு ஜெபம் எடுக்கலை, ஆலயத்துக்கு செல்லலை, ஞானஸ்தானம் பெறலை, என் திருவிருந்து கூட எடுக்கலை, இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து இருக்கலை, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஒன்று மாத்திரம் செய்தான், மனம் திரும்பினான், தன்னை தாழ்த்தினான். தாழ்த்தாத மற்ற கல்லனையும் இவன் கடிந்து கொண்டான். லூக்கா 23:39 வாசிப்போம். மற்றவன் அவனை நோக்கி, இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டான். இவன் மாத்திரம் மனம் திரும்பியது மாத்திரமல்ல, அவன் தன் அருகில் இருந்த மற்ற கல்லனையும் மனம் திரும்பு என்று அவன் கடிந்து கொண்டான். இயேசு இவ்வளவு வேதனை பாடுகள் மத்தியிலும் ஒரு ஆத்மாவை வர ரட்சித்தார். நாம் சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் எத்தனை பேரை நாம் ரட்சிப்புக்குள்ளாய் வழி நடத்திருக்கிறோம்? சற்று யோசித்து பாருங்கள் தேவஜனமே. மனம் திரும்பி பாவத்தை உணர்ந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். அதற்கு கிடைத்த பரிசுதான் பரதீசு. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல முடியுமா, என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று? நாமும் கூட அந்த கல்லனை போல கடைசி நேரத்தில் அல்ல, இப்பொழுதே இப்பொழுதே நம் பாவத்தை விட்டு மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யம் நமக்கு கொடுப்பது நிச்சயம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.